வணக்கம். நேற்று கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போகவும் சரி அப்படியே நம்ம சொந்த வீட்டை போய் அப்படியே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். போகவும் அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. எங்களை பார்த்த உடனே கொள்ள நாளாக பார்க்காத மாதிரி ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் எல்லாத்துட்டையும் பேசி பேசி வர்றதுக்கு அப்படியே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேயே ராதாங்கிறவங்க வீட்டில் சாப்பிட சொன்னாங்க. அவங்க வந்துட்டு நான்வெஜ் எடுத்திருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி சாப்பிட மாட்டோம், நாங்கள் இன்றைக்கி விரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசியிருந்துட்டு வந்துட்டோம். பார்த்தாக்க டைம் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட 2 சாப்பாடு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு சொன்னோம். வாங்க ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டோம். குழம்பு ஒன்றுமே நல்லாவே இல்லை, வாயில் வைக்கவே லாய்க்கில்லை. அதனால் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு. சரி அந்த சாப்பாடை ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தாளித்து அம்முக்கு கொடுத்தேன். அம்மு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த அம்மு இப்போ தேங்க்யூ. சாப்பாடு அப்படியே உப்புமா மாதிரி செஞ்சுட்டேன், தாளிச்சிட்டேன். சாப்பிட்டு இந்த சாப்பாடு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க பிடிச்ச நெய் சோறு. பாப்பா உனக்கு பிடிச்ச என்ன சோறு? அவிக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இன்னைக்கு அக்காவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இது எனக்கு தான் செஞ்சு தருவாங்க நான் காலேஜ் போறப்ப. அதுக்கப்புறம் நீ இது எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஸ்கூல்ல இது வந்தாலே காலேஜ்ல வந்து என்ன சாதம் அப்புறம் வந்து தொட்டுக்க உருளைக்கிழங்கு பண்ணாலே போதும். அன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் எனக்கு கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க. என் ஃப்ரெண்டுக்கும் அப்படிதான் பண்ணுவாளுங்க. அம்மா செய்யற இந்த சாப்பாடு வெங்காய சாதம் சொல்லுவாளுங்க. பிரிச்சு அபி வந்து என்ன சாதம்? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்ல வெங்காய சாப்பாடு, அம்மா செய்யற வெங்காய சாதம் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச பேரு. அது செய்யல உன் நினப்பு வந்துட்டு அபிக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு. சரி பாப்பா. அப்படியே அம்முக்கும் கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு கோதுமை அடை தான் செஞ்சு கொடுத்தேன். இந்த அடையை எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னாக்கா கொரோனா நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்தது இந்த கோதுமை அடை தான். அதனால தான் கொரோனா நேரத்தில் லாக்டவுன் போட்டாங்க. அம்மும் மாசமாக இருக்குது. அந்த நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்கல. ஏன்னா கடை பூரா அடைச்சிருக்கு, எதுவும் வாங்கவும் முடியல, செய்ய முடியல. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கையிலையும் காசும் கிடையாது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் கோதுமை மாவு இருந்ததுனால இதையே நாங்கள் அடை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் அம்முக்கு இது பிடிக்கும் ரொம்ப. அதனால் அடையே செஞ்சு கொடுத்துட்டோம். உங்களுக்கு கோதுமை அடை பிடிக்குமா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே அம்முக்கும் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டேன். அம்மோ தா ரொட்டி. தேங்க்யூ. அப்பா நான் இவன் மாசமா இருக்கு, இவன் வயிற்றுக்குள்ள இருந்தப்ப எப்ப பார்த்தாலும் இதுதான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இது அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த லாக்டவுன் டைம். அப்ப இதுதான் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே. தம்பி கூட பேசு. சரி சாப்பிட்டு தம்பிகிட்ட பேசி சாப்பிட்டாங்களா? நான் என்ன சாப்பிட்டாங்க.